இதை குறித்து சொல்லுது, இது அற்பமான ஒரு ஜந்துவாக இருக்கிறது. இதுக்கு அவ்வளோ வெயிட் கொடுக்கவே மாட்டாங்க சிலந்தியை குறித்து. ஆனால் இது எங்கே வீடு கட்டிகிட்டு இருக்குதா, பெரிய ராஜாவினுடைய அரண்மனைகளுக்குள்ளே போய் இது என்ன பண்ணுது, தன்னுடைய வலையை பின்னி வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாலும், எத்தனை காலங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த சிலந்தி கிரியை செய்யக்கூடியதான ஒரு இடமாக இருக்கிறது. இது கிரியை செய்யும் பொழுது நம்ம எஸ்ஐயா 59ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எஸ்ஐயா 59ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. கட்டு விரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகள் சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதையானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கேற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவருடைய கைகளில் இருக்கிறது. இது இன்றைய உலகத்தில் இருக்கிறதான மக்களுடைய நிலவரத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாமே அது வஸ்திரங்கள் இந்த நெசவுக்கு வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கைகள் அவருடைய கைகளில் இருக்கிறது. இதுதான் அவருடைய கைகளில் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமை இந்த சிலந்தி வலையினுடைய கூடுகளிலே சிக்கி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை. இதே நிலைமை தான் இன்றைக்கு விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த சிலந்தி வலைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை அது தடை செய்து வைத்திருக்கிறது. அது வலையை பின்னி என்ன பண்ணுவோம்னா, அதனுடைய உணவு கிடைக்க வரலும் அதை காத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பூச்சோ ஏதோ ஒன்று வந்து மாட்டின உடனே அது என்ன பண்ணும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வலை பின்னி அதை சாப்பிட்ரும். இது பெரிய பாம்புகளை கூட இதை என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, சில நேரத்தில் அப்படியே சாப்பிட்ரும். நான் கடந்த நாட்டில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு பெரிய பாம்பு அது அந்த வந்த உடனே அதை சுற்றியில் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிலந்தி வேகமாக ஒரு கூட்டை கட்டி அந்த பாம்பு இப்படி அப்படி நகர முடியாதபடிக்கு அப்படியே அதை இறுக்கி வச்சிருது. கொஞ்ச நாள் ஆனவுடனே அதுக்கு அந்த பலனெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த சிலந்தி என்ன பண்ணுன்னா, அந்த பாம்பை அப்படியே சாப்பிட்ருது. அப்போது அதுக்கு முன்னாடி பெரிய பலவான்கள் பலசாலிகள் என்று இல்லை, ஜெபிக்கிறவங்க வேதம் வாசிக்கிறவங்க ஆலயத்துக்கு போகிறவங்களும் இல்லை, யார் அதனுடைய வலையில் போய் சிக்கிக்கிட்டாலும் அவர்களை எளிதாக அது அழித்து விடும். அவருடைய குடும்பத்தை சிதறடித்து விடும். அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அது என்ன பண்ணிடும், அவருடைய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதான வழியை அறிய மாட்டார்கள். அவர்களில் நியாயம் இல்லை. சிலந்தி வலையை பின்னி மற்ற பூச்சிகளை அதன் மூலம் சிறைப்பிடித்து தனக்கு உணவாக்கி கொள்வது போல ஆவி மண்டலத்தில் பிசாசு அநேக வலைகளை பின்னி வைத்திருக்கிறான். இது மிகவும் கொடூரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இது மனிதனுடைய வாழ்க்கையில் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேறாதபடிக்கு செயலெடுக்க செய்கிறதாக இருக்கிறது. பெரிய பெரிய கனவு கண்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. எவ்வளோ ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் சிலந்தி வலை ஒன்று ஆவி மண்டலத்தில் அவருடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியாதபடி அவர்கள் இருக்கும் பொழுது, அவங்க என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் ஆலயத்துக்கு வந்தாலும், என்ன தான் ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நிறைய காரியங்களை நமக்கு ஆசை தான், இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆசையாக இருக்குது. அதற்குரிய முயற்சிகளெல்லாம் எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் எடுத்தாலும் எப்படி எடுக்கிறோமோ அப்படியே அது போயிடுது. எந்த விதத்தில் வந்துச்சோ அந்த விதத்திலே போயிடுது. காரணம், நம்மளை சுற்றிலுமா ஆவி மண்டலத்தில் சிலந்தி அலை ஒன்று பின்னி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சிலந்தி என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சி அதை அழிக்கிற வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது சில முயற்சிகளை எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உபத்திரப்படுத்தும். நாம் இதற்குள் சிக்கிக்கொண்டால் நாம் நம்மை அறியாமல் சாத்தானின் பிடியில் நடப்போம். இது சாத்தானின் அடிமைத்தனத்தின் நம்மை வைத்து விடுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய ஆராதனைக்கு வந்தாலும் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் சாத்தானுடைய அடிமைத்தனங்கள் தான் இருக்குது. சந்தோஷமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை. அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனாலும் இருந்தாலும் அந்த காரியங்கள் நடப்பதே இல்லை.
ஏன் தெரியுங்களா? நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில், ஆவி மண்டலத்தில் சில சிலந்திகள் வலைகளை பின்னி வைத்து கொண்டிருக்கிறது. அதுலேருந்து வெளியே வரணும். அதை அழிக்கும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இது சும்மா சாதாரணமான ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சின்ன சிலந்தி தானே, ஒரு நசுக்கலாம்னு நம்ம நினைக்க முடியாது. இது பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இதிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு அதிகமாக விடுதலை ஜெபம் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் இந்த 2வது சனிக்கிழமைகளில் நம்ம அந்த விடுதலை ஜெபத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து நிறைய பேர் இதிலேருந்து விடுதலை பெற்று கொண்டிருக்கிறாங்க. நிறையா அந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தான் நிறைய காரியங்கள் இதில் விடுதலை இல்லாதபடிக்கு இருந்து கொண்டே இருக்கிறோம். கட்டப்பட்ட சூழ்நிலையிலேயே இருக்கிறோம். நாம் நீதியின்படி நடக்க முயற்சி எடுக்கவில்லை என்றால், தெய்வீக சித்தத்தில் பாதையில் நடக்காவிட்டால் பிசாசின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய போராட்டங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்முடைய யுத்தம் போராட்டம் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாமல், அது எப்படி இருக்குதா, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை அறியாதபடிக்கு மனிதர்களிடத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் நம்ம அநேகரோடு நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையில் கெடுது இவங்களால தான் வந்துருச்சு, இவங்க தான் பார்த்து வச்சாங்க, இவங்க தான் அப்படி பண்ணாங்க, இவங்க தான் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம மற்றவர்களை தான் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒழிய உண்மையான விரோதி யார் என்பதை நமக்கு தெரிய முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி அவனை இனம் கண்டு கொள்ளும்படியாக அந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை, ஆவியை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பகுத்தறியக்கூடிய அந்த வரம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பகுத்தறியக்கூடிய வரம் வேணும்னு இந்த நாள்லேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய உண்மையான விரோதி யார் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். நமக்கு உண்மையான விரோதி யார் என்பதை சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை காட்டுவார். இதில் நாம் சத்துருவின் போராட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு நமக்கு போராயுதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலேயே அதற்குரியதான அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? தலை சிராவை கொடுத்திருக்கிறார், மார்க்க வசத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய பட்டயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், ரட்சணியம் என்னும் தலை சிராவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அணியாமல் நம்ம இந்த யுத்தத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் தோற்று போய் விடுவோம். ஆவிக்குரிய ஆயுதங்கள் எவை என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் தரித்து கொண்டு இந்த யுத்தத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் இந்த ஆவிகள் உள்ளே நுழையும்படியாக இவர்களே தங்களுடைய எல்லைகளில் நிறைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய கிரியைகளினாலே, வார்த்தைகளினாலே, நடக்கையினாலே தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாசற் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி உள்ள நுழைந்ததான சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் சேதத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல. நம்முடைய எல்லைகள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பயுமே நம்முடைய எல்லைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய எல்லைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. செய்யலைன்னா இந்த யுத்தத்தில் நிச்சயமாகவே நமக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. இந்த போராட்டம் என்பது பகலில் மாத்திரமல்ல, இரவிலும் நாம் தூங்குகிற நேரத்திலும் இந்த யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த யுத்தம் நடக்குதானே தெரியல, அது எங்கே நடக்குதுன்னு தெரியல. என்னமோ யுத்தம்ன்றாங்களே, எங்கே நடக்குது அப்படின்னா நம்முடைய மூளை பகுதியில், தலைப்பகுதியில் இந்த யுத்தத்தை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா வேகமாக நம்முடைய மூளை பகுதியை சுற்றிலுமாக ஒரு வலையை பின்னி வைத்திருக்கிறது. அதுக்குள்ளே எந்த நல்ல காரியங்களும் போவதற்கு இடமில்லை, கொடுக்க முடியறதில்ல. உள்ளே போனாலும் அந்த சிலந்தி என்ன பண்ணுது, அதை பிடிச்சி சாப்பிட்றது. ஒரு நன்மை செய்யணும்னு நம்ம யோசிப்போம்,
ஆனால் அது யோசிக்கிறதுக்குள்ளார பிசாசு என்ன பண்ணுவோம்னா அந்த யோசனையே நம்மளை விட்டு மறக்க வச்சிடும். நம்ம நினைக்காத தீமைகளை தான் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இதுதான் இந்த நாட்களில் இந்த யுத்தத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. இதனால் நம்முடைய பொருளாதார நிலையில் இது ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்முடைய சம்பாத்தியம் பத்தவே பத்தாது. கடனுக்கு மேலே கடன், ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கிறது. சரீரத்தில் இது சுற்றிக்கிட்டுச்சுன்னா நமக்கு தேவையில்லாத பலவீனங்கள் வந்துடுது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் சொல்வார் ஒன்றுமே இல்லைன்னு, நம்முடைய ரிப்போர்ட்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் நமக்குள்ளே ஒரு வியாதி, ஒரு பலவீனங்கள் இருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு சிலந்தி வலை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவை அழியும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்கும் வகையிலும் இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் மாறவே மாறாது. எவ்வளோ தான் நீங்கள் செய்தி கேட்டாலும், எவ்வளோ தான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது மாறவே மாறாது. சில குடும்பங்களில் இந்த சிலந்தி வலையை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அதை குறித்து ஒரு வரலாறு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் அதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலந்தி ஒன்று இருக்கிறது, அது உங்களை சுற்றி சுற்றி கூடு கட்டி கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்ணி கொண்டிருக்கிறது, அது உங்களுடைய முன்னேற்றத்தை முன்னேற முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு நமக்குள்ளே வந்தால் இதிலேருந்து நம்ம நிச்சயமாகவே விடுதலை பெறலாம். அடுத்தது அந்த ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதற்காக விடுதலை பெறுவதற்கு நம் கடினமான போராட்டத்துக்குள்ளே நம்ம ஈடுபட வேண்டும். கடினமாக போராடணும், ஜெபத்தில் போராடணும். இரவும் பகலும் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை கூட பார்க்கும் பொழுது அவர் காலையில் இருட்டோடு என்ன பண்ணிடுவாராம், ஜெபத்துக்கு போயிடுவாராம். முழுவதும் மலையிலிருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். அப்படி நம்முடைய மூச்சு எப்படி மூச்சு நம்ம இடைவிடாமல் விட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? மூச்சு நின்றுடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை நின்று போயிடுச்சு. அப்போது அந்த இடைவிடாமல் ஜெபம்ன்றது நம்முடைய மூச்சு விடுகிறது போல். அந்த மாதிரி நம்மளால் இன்னும் ஜெபிக்க முடியல. என்னால் முடியல, நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் அதை சொல்கிறேன். இடைவிடாமல் எப்படி உங்களுடைய மூச்சு உங்களுடைய இருதயம் துடித்து கொண்டிருக்கிறதோ அதை போலவே உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் தேவ சமூகத்தில் அது எப்பயுமே அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவில், தனிப்பட்ட உறவில் நீங்கள் அதிகமாக இன்னும் அவரை கிட்டி சேரணும். அதில் நம்ம எல்லாருமே குறைவுபட்டிருக்கோம். நான் ரொம்ப குறைவுபட்டிருக்கிறேன். அந்த ஜெப வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாக நான் நினைக்கணும் விரும்புகிற அளவு இன்னும் என்னால் ஜெபிக்க முடியல. தடைகள் இருக்கிறது. அதை தான் நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஜெப குறைவு மிகவும் குறைவாக இருக்குது. ஜெப வாழ்க்கையில் நான் குறைந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லாமல், ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையில் நான் மிகவும் குறைந்து போயிருக்கிறேன், இன்னும் அதிகமாக மண்டையில் கிட்டி சேர, உம்மை கிட்டி நெருங்க ஆண்டவரே எனக்கு உள்ளத்தில் ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை நிறைவேற முடியாதபடிக்கு என்னுடைய மாம்சம் என்னுடைய கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு போராட்டத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய மாம்சம் விரும்புகிறத தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு என்னால் செவி கொடுக்கவே முடியல. ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அடிக்கும்படியாக இப்பொழுது நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய மாம்சம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் சாம்பலாய் போகும்படியாக நான் இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கை எப்போதும் இரவும் பகலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே தேவ சமூகத்து அக்கினி ஒரு நாளும் அவிந்து போகக்கூடாது. ஆண்டவரே அந்த ஜெப ஆவி எங்களுடைய வாழ்க்கையில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே இரவும் பகலும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து என்னோடு எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை வழி நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. இதற்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் இதுதான் உங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் காணப்படுகிற சோர்வுகளும் பலவீனங்களும் அசதிகளும் தூக்கத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய ஆவியானவர் அக்கினியாய் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே
இறங்கி வருவீராக, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இறங்கி வருவீராக. எங்களுடைய ஜெபத்திலே கர்த்தாவே ஒரு புதிய பரிமாண வளர்ச்சியை நாங்கள் காணும்படியாக இந்த நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யோசிக்கிறோம், ஆனால் அது செயல்படுத்த முடியல. செயல்படுத்தலான எங்களுடைய மாம்சம் எங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய மாம்சம் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இந்த போராட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு யுத்தத்தை செய்து எங்களுக்கு வெற்றியை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆவியானவர், இந்த நாளில் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதிதாய் மாற்றும்படியாக ஒரு புதிய ஆவியினுடைய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த புதிய அபிஷேகத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த புதிய அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் கர்த்தர் அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் மேல் அதிகமாக ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். அவர் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தோரா தீமா ரதுரா சத்துரேனியா ரிக்கத்துலோ திரீனா ஷபலரதியா சியாதுரேனியா ரிக்கமல ரதிரானியோ சந்துரீனியா ரிதிரி மலோகே துலானியோ ஷபரினி மலோச்சியா துரீனியா ரிக்கலமல துராந்துலோ துரீனா ஷபலரதியாசியா. ஆவியானவரே, நீங்கள் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையே, இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் அறிவீராண்டவரே. அதை நிறைவேற்ற நீங்கள் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. அவர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அல்ல, நமக்கு சமீபமாக இருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றதான ஜனம் நம்மை போல இந்த பூமியில் வேற யாரும் இல்லைங்க. ஹல்லேலூயா. பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கொடுக்கிற இந்த அபிஷேகத்தின் வல்லமைக்காக நன்றி. இந்த நாள் முதல் ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு புதிய எல்லையை நீ கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சிலந்தி வலை நம்முடைய கையின் பிரயாசங்களை கட்டி வைத்திருக்கிறது. நிறைய வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மந்திர சூனிய தாக்கத்தினாலே இந்த சிலந்தி வலைகள் பின்னி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கைகளை அந்த சிலந்தி கட்டி வைத்திருக்கிறது, உங்களுடைய கால்களை அது கட்டி வைத்திருக்கிறது, உங்களுடைய தலைப்பகுதியை அது கட்டி வைத்திருக்கிறது. அப்போது தலைப்பகுதிகளில், கைப்பகுதிகளில், கால் பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற அந்த சிலந்தி வலை இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய கைகளில், கால்களில், தலைகளில் பிசாசினாலே, சிலந்திகளினால் கட்டப்பட்டிருக்கிற வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளும் கால்களும் எங்களுடைய தலைப்பகுதியும் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மந்திர சூனிய தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிலவங்க சில காரியங்களை சில மனிதரிடத்தில் பேசும்பொழுது நம்மளை அறியாமலேயே நம்முடைய எண்ணங்களையும் காரியங்களையும் அவங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருப்போம். அதை கேட்குற மனிதர்கள் நமக்கு எதிராக கிரியை செய்வாங்க. இல்லை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது. அதனால் எங்கேயுமே போய் நம்முடைய ரகசியங்களை நம்ம யாருக்கிட்டையுமே போய் சொல்லக்கூடாது. தேவன் ஒருவர் தவிர தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னா, என் பிள்ளை என்கிட்ட வந்து அதை சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது அவர் விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்றணும். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மனிதரிடத்தில் போய் நம்முடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, அது மேலே சிலந்தி கூடு கட்டுவது போல் ஒரு வலையை சத்துருவானவன் பின்னி வைத்து கொண்டே இருக்கிறான். அங்கே போய் சொல்லிட்டா அது நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நடக்கவே நடக்காது. முயற்சி எடுப்போம், முடியவே முடியாது. ஏதாவது ஒன்று குறையப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்யணும்னு வருவாங்க, அவங்க வராமல் போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் ஒரு பெரிய குறை, ஒரு பலவீனம் வந்துடும். உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, அதனால் உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுங்களா? நம்ம சொன்னதான அந்த மனிதர்கள். நம்ம போய் பேசும் பொழுது நம்மளை அறியாமலேயே சத்துருவானவன் அவருடைய கைகளை கட்டி கொண்டிருக்கிறான். இது நம்மளால் பார்க்க முடியல. இதை பார்க்கணும். ஆண்டவரை நம்முடைய கண்களை இந்த நாட்களில் திறக்க வேண்டும். சிலந்திகளை நாம் பார்க்கணும், அவைகளை நாம் சாகடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால்
இது பெரிய ஒரு ஒரு வலையை கூட கட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற தீமைகள் அது வெளியேற முடியாதபடிக்கு இந்த சிலந்தி வலை என்ன பண்ணுதுன்னா தடை பண்ணி கொண்டே இருக்கும். நன்மைகள் உள்ளே வர முடியாது, தீமைகள் நம்மை விட்டு வெளியேறவே முடியாது. இதனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒன்று போனால் ஒன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இதுக்காக முயற்சி எடுத்தோம், ஆனால் இது மாறுற மாதிரி இருக்குது, அடுத்த பிரச்சனை வந்துடுது அப்படின்றாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் சிலந்தி கூடுகள் அதிகமாக கட்டி கொண்டே இருக்கிறது. அப்போ அதை அழிக்கும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சிலந்தி வைகளில் சிக்கி கொண்டிருப்பதை காண்பிக்கக்கூடிய அறிகுறிகளை நம்மால் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சிலந்தி வலைகள் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது சொல்கிற சில காரியங்கள் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ளலாம். அநேகருடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்திலிருந்து சில போராட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தின் வழியாக தலைமுறை வழியாக அஸ்திபாரத்திலிருந்து சில தீமையான காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சிலருடைய பெயர்களில் தீய ஆவிகளுடைய பெயர்கள் கலந்திருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் வைத்திருக்கிறது அந்த பெயர் பார்த்தீங்களா, இந்த பெயர்லேயே அந்த சில பிசாசுடைய பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? உங்களுடைய பெயர்லேயே பிசாசினுடைய பெயர்கள் ஒன்று இருக்கும், ஒளிந்து கொண்டிருக்கும், மறைந்து கொண்டிருக்கும். இதுதான் மறைந்திருக்கிற கிரியை செய்கிற சிலந்தியின் கூடுகளாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் எப்போதும் மற்றவங்கள இடத்துல போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, சந்தைக்கு போனாலும் சரி, காய்கறி வாங்க போனாலும் சரி, அங்கே போனால் நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சிலந்தி வலை உங்களை சுற்றி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. சிலருடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. பிள்ளைகள் நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு சந்தோஷமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை அதை பண்ணுது, இந்த பிள்ளை இதை பண்ணுது, இது பண்ணிடுச்சு, நான் விரும்பினேன், நான் சொன்ன இடத்துல போகிறதில்ல அப்படின்லாம் நம்ம நிறைய நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு விதமான கலக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பெற்றோர்களை சுற்றி சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சாபங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த சாபம் மாற்றணும்னு அவங்க எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க. அதுக்காக எங்கெல்லாம் போய் பூசை புனக்காரெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சாபம் மாத்திரம் மாறவே மாறாது. தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிலந்தி கூடு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையில் இந்த விபச்சாரம், வேசித்தனம் அவங்களுடைய சிந்தையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னதான் அதை வெளியேற்றணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள அந்த சில அசுத்தமான எண்ணங்கள் எப்பயுமே அவங்களுக்குள்ள மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் இவங்களை விட்டு அது போகவே போகாது. என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் உபவாசம் எடுத்தாலும் அந்த தீமையின் எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா உங்களை சுற்றி சிலந்தி கூடு கட்டி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதை எரிக்கும்படியாக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில எப்பொழுதுமே தங்களை வெளியே பார்க்க முடியாதபடிக்கு தங்களை மறைத்து கொள்வார்கள். அவங்க எப்பயுமே தங்களை மூடி மறைச்சிக்குவாங்க. வெளியில் வந்தால் யாராவது கேள்வி கேட்டது என்ன பண்ணுறது? உன் பிள்ளை எங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது, எப்படி இருக்குதுன்னு எதாவது கேட்டதை என்ன சொல்கிறது? என் பிள்ளை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளியவே வரமாட்டாங்க. அவங்கள எப்பயுமே போட்டு ஒரு கூண்டுக்குள்ளாரையே சிறையிலே இருக்கிறது போல் சத்துரு என்ன பண்ணிகிட்டு இருப்பான், அவங்களை அடைத்து வைத்திருப்பான். சிலருடைய வாழ்க்கை வேளையில் தவறான தொடர்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புருஷனுக்கு தெரியாமல் மனைவிக்கு, மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்பை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது எல்லாம் மிஞ்சி பெருசாக அளவில் தான் பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ அப்போ தான் அது தெரிய வரும். அது வரலுமே தெரியவே தெரியாது, மறைஞ்சே இருக்கும். அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலந்தி வலை கூடு கட்டி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளோதான் ஆவியில் நிறைஞ்சிச்சோம் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியனுடைய பிரசனத்தை உங்களால் உணரவே முடியாது. என்னதான் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக நம்ம சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாகப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய பிரயாணங்கள் ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிலந்தி வலைகள். அந்த சிலந்தி வலைகள் அழியும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அனைவருடைய வாழ்க்கையில் இத்தகைய காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும்.
மேற்சொன்னதான காரியங்கள் முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ முயற்சி செய்வாங்க, முன்னேற்றம் இருக்காது. பிஸ்னஸில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினைப்பாங்க, முன்னேற்றமே இருக்காது. தொடர்ந்ததான அந்த தடைகள் இருக்கும், தொடர்ந்து தோல்விகள் இருக்கும். ஒரே இடத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்துல அப்படி ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் விடுத்து அந்த பிஸ்னஸ் போகலாம், அந்த பிஸ்னஸ் விட்டு இந்த பிஸ்னஸ் வரலாம், இப்படியே மாறி மாறி போயிட்டு இருப்பாங்களோ இல்லையா. அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமுமே இருக்கவே இருக்காது. அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை பேர் மிகவும் போராட்டமான ஒரு காரியமாக இருக்கும். கருக்கலைப்பு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன சொன்னால், உங்களுடைய சந்ததியை பெருக்க முடியாதபடிக்கு சிலந்தி வலை ஒன்று உங்களை சுற்றி காணப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். அதுதான் உங்களுடைய எதிர்கால சந்ததியை பெற முடியாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக எந்த விதமான உதவியற்றதான தன்மை உங்களுடைய வாழ்க்கையில். யாருமே உங்களுக்கு உதவி சேர்த்து வர மாட்டாங்க. உதவி செய்ய வரான்னு சொன்னவங்களுக்கு கூட வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அவங்க மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி சொன்னேனே வரலையே, ஆமாங்க நான் சொன்னது மறந்துட்டேன், இல்லைன்னா எனக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட வரத்துக்கு முடியலேன்னு அவங்க சொல்லி அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. அடுத்தது உபயோகம் இல்லாததான ஒரு ஐக்கியம். அவங்களோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உபயோகமே இருக்காது. இல்லைன்னா திருமண உறவில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. திருமணத்தில் ஒரு முறிவு ஏற்பட்டுரும். முன்னேற்றம் இல்லாத வேலை, கையில் செய்யும் பிரயாசங்களில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், அதுக்காக தான் வேலை செய்கிறோம். ஆனால் நம்ம வேலை செய்வோம், ஆனால் எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. வேலைக்கு போனாலும் வேலை அகப்படும் கூலி அகப்படலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். வேலை கிடைக்கும், ஆனால் வேலைக்கேற்ற கூலி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. காரணம் தெரியுங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலந்தி வலை கூடு கட்டியிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. என்னதான் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அது நடக்காது. ஜெபித்து கொண்டிருந்தாலும் எந்த விதமான பதிலும் வராது. நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு எந்த பதிலும் வராது. எப்பயுமே நம்பிக்கையற்றதான ஒரு சூழ்நிலை, சாதனை எதுவுமே இருக்காது. வேதனை தான் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப குறைவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஜெபம் பண்ணலான்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ஜெப குறைவு அதிகமாக இருக்கும். வியாதி, அதிகமான பலவீனங்கள் இருக்கும். யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரிஜெக்ஷன் ஸ்பிரிட். அது நம்மளை எங்கே போனாலும் நம்மளை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு தள்ளுதல் இருக்கும். எல்லோரும் நம்மளை புறக்கணிப்பாங்க. நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தனிமை உணர்வு அதிகமாக கொண்டே இருக்கும். அடுத்ததாக கனிகளற்றதான ஒரு வாழ்க்கை. கனிகள், ஆவிக்குரிய கனிகள் ஒன்றுமே இருக்காது. கனிகளற்றதான ஒரு வாழ்க்கை. துன்பம், வேதனை அதிகமாக இருக்கும். துன்பங்களும் வேதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும். உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அருகே இருக்க மாட்டாங்க. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்க அருகில் இருக்கவே முடியாது. உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் அவங்க வேற எங்கேயும் இருப்பாங்க. உதவி செய்கிறவங்க உங்களுக்கு அருகே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தம், மன இறுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். திருமண வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு போராட்டமாக இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவி மண்டலத்தில் சிலந்தி வலை ஒன்று கூடு பிணி வைத்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன குறைவு, என் வாழ்க்கையில் எந்த இடத்துல இந்த பிசாசு இந்த கூடு கட்டியிருக்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த இடத்துல இந்த பிசாசுடைய சிலந்தி வலை கூடு கட்டி இருக்கிறது, அதன் மூலமாக நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் விருத்தியாக வீணாக போயிட்டே இருக்குது ஆண்டவரே. என் கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, என் சந்ததி வளர முடியாதபடிக்கு எங்களை அப்படியே இறுக்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இதனால் நான் என்ன செய்யணும்னு தெரியல. என் வாழ்க்கையில் எந்த இடத்துல இந்த தீமையான காரியங்கள் அதிகமாக தங்கி இருக்கிறது, அதனுடைய வேறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். பாவங்களை அறிக்கை செய்ய போகிறோம். தேவ சமூகத்தில் நாம் இப்பொழுது யாவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நமக்குள்ள மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எவை என்று சொல்லி நாம் அதை ஆராய்ந்து அறிந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே.
என் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன, அது எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில் ஓர் வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில் ஓர் வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேனா. மார்த்தாளை போலிருந்தே வீணாக உழைத்திட்டேனா. தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன். பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். தேவை ஒன்றே, அதை நான் அறிந்தேன். பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். வீண் வார்த்தையின் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். வீண் வார்த்தையின் வாயினால் நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் இன்றே நிறையும். என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே நிறையும். என் தூய வாழ்வை நான் காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர்.
சாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்தருளும். உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்தருளும். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக சொல்லுவோம். ஹல்லேலூயா. சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். என் சித்தம் விரும்பே என்னையே பலியாய் தந்தேனும் தேவையை செய்திடவே. என் சித்தம் விரும்பே என்னையே பலியாய் தந்தேனும் சேவையை செய்திடவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாளை போல் இருந்தோம், வீணாக உழைத்தோம். சில வீடுகளில் சில ஜபங்களை நமக்கு ஜப நாட்களை நியமிக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க அந்த ஜபத்தில் வந்து உட்காரவே மாட்டாங்க. அப்போ தான் போய் காப்பி போடவும் முறுக்கு சுடவும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குன்னு தான் நம்ம ஜபத்துக்குன்னு போவோம். ஆனால் அவங்க ஜபத்தை தவிர மீதி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருப்பாங்க. வரவங்களை வந்து விசாரிப்புக்கிறதுக்கும், வரவங்களுக்கு அதை கொடுத்தோமா இது கொடுத்தோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லாரும் போகணும்னு சொல்லி. இதுதான் இந்த மார்த்தாளுடைய வேலை. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக தான் நாம் இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிக்கணும். தேவனற்றதான, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். சிலந்தி வலைகள் பின்னி வைத்து கொண்டிருக்கிறது, அதில் போய் சிக்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் தேவையில்லாத காரியங்களில் போய் தலையிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடுறோம். அதனால் வீடுகளுக்கு நம்ம ஜபத்துக்காக நம்ம வரும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க முதலாவது அந்த இடத்துல அவங்க தான் அங்கே இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்காக தான் ஜபத்துக்காக நம்ம வைத்திருக்கிறோம். மற்றவங்களாம் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போவாங்க. இவங்க அந்த வீட்டில் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு காப்பி போடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். வீணான அலுவல்களுக்குள்ளே நம்ம அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது. யாரும் கோவிச்சிக்கவே மாட்டோம். ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எதுவும் கொடுக்கலையான்னு சொல்லி யாரும் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளாக தான் இப்படி உள்ளத்துக்குள்ளே சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறோம். இது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை, விருப்பம், தேவனற்றதான விருப்பம், தேவனற்றதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. சிலந்தி வலைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். இனி அவ்விதமாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு வந்தால் நீங்கள் தான் முதல்ல அந்த வீட்டில் அந்த ஜபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை நாங்கள் அழைச்சி போயிருக்கிறோம். வீணான காரியங்களில் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம நாங்கள் மற்றவர்களுக்கு காரியங்களை கொடுத்துருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிலந்தி வலைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா விதமான சிலந்தி வலைகளும் பரலோக அக்கினியினாலே எரிந்து போவதாக.
ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா விதமான சிலந்தி வலைகளும் பரலோக அக்கினியினாலே எரிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொடுத்து முன்னேற முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற சிலந்தி வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொடுத்து முன்னேற முடியாதபடிக்கு தடை செய்து வைத்திருக்கிற சிலந்தி வலைகளிலிருந்து நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகளை பிரச்சனைகளை கொடுத்து வருகிற சிலந்தி வலைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறோம் ஆண்டவரே. அவைகள் பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகளை பிரச்சனைகளை கொடுத்து வருகிற சிலந்தி வலைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறோம் ஆண்டவரே. பரலோக அக்கினியால் அவைகள் எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து சிலந்தி வலைகளிலிருந்தும் எங்களை வெளியே கொண்டு வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து சிலந்தி வலைகளிலிருந்தும் எங்களை வெளியே கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலிருந்து செயல்பட்டு வருகிற அனைத்து சிலந்தி வலைகளிலிருந்தும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து சிலந்தி வலைகளிலிருந்தும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து தீமையான நபர்களின் மூலமாக இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அனைத்து விதமான நபர்களும் எங்களுடைய எல்லைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவார்களாக. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் செயல்பட்டு வருகிற அனைத்து சிலந்தி வலைகளும் மனிதர்களிடமிருந்து எந்த விதமான நன்மைகளையும் நாங்கள் காண முடியாதபடி செய்கிற தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியுமாய் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற தீமையின் தாக்கங்கள் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகள் ஆண்டவரை தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தொடர்ச்சியாய் செயல்படுகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இத்தகைய பிசாசின் வலைகளில் சிக்கி கொண்டு நாங்கள் இழந்து போன எல்லா நற்காரியங்களிலிருந்தும் எங்களை மறுபடியுமாய் செயல்பட செய்வீராக. ஹல்லேலூயா. சிலந்தி வலைகளில் சிக்கிக்கொண்டு நாங்கள் இழந்து போன எல்லா நற்காரியங்களும் எங்களை மறுபடியுமாய் எங்களை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளிலும் கால்களிலும் தலைகளிலும் மூளை பகுதிகளிலும் எங்களுக்கு எதிராக கட்டி வைத்திருக்கிற சிலந்தி வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. எங்களுடைய கைகளையும் கால்களையும் மூளை பகுதிகளையும் கட்டி வைத்திருக்கிற சிலந்தி வலைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய திருமண வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அந்நிய நபர்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கையை விட்டு அகன்று போவார்களாக. இப்படியாக எங்களுடைய இலக்குக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து சிலந்தி வலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் கடினமான தன்மையோடு செயல்பட்டு வருகிற அனைத்து மந்திர சூனிய வலைகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமல் அழிந்து போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் கடினத்தன்மையோடு செயல்பட்டு வருகிறதான மந்திர சூனிய சிலந்தி வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போவதாக. எங்களுடைய வெற்றி வாழ்க்கையை நாங்கள் காண முடியாதபடிக்கு, நடக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற அனைத்து சிலந்தி வலைகளும் பரலோக அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதத்திலும் நாங்கள் முன்னேறபடிய முடியாதபடிக்கு செயல்படுகிற தீமையின் வலைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தகப்பன் தாய் வீட்டு வழியாக எங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான சிலந்தி வலைகளும் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்பவர்களை நாங்கள் பார்க்க கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற எங்களுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து சிலந்தி வலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சிலந்தி வலைகளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளும்படியாய்
செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான பலவான்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போவார்களாக. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நற்காரியங்களும் எங்களை விட்டு அகலச் செய்யும்படியாய் இரவும் பகலும் செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான சிலந்தி வலைகளும் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் தீமைகளையே நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு எதிராக கட்டி வைத்திருக்கிற அனைத்து விதமான சிலந்தி வலைகளும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்து இடி முழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வரும் அனைத்து மந்திர சூனிய வல்லமைகள் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்து சிலந்தி வலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கிழித்து எறியப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக தீமையின் சிலந்திகளினாலே பின்னப்பட்டிருக்கிற வலைகள் எல்லாம் எரிக்கப்படும்படியாய் கிழிந்து போகும்படியாய் அதில் சிக்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததியினர் அதிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் முன்னேற முடியாதபடிக்கு எல்லைகளிலே கர்த்தாவே சிலந்தியினால் பின்னப்பட்டிருக்கிற தீமையின் வலைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவரே எசப்பா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிறதான எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சிலந்தி வலைகள் கிரிக்கப்படுவதாக. அதில் சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளியே கொண்டு வரும்படியாய் ஒரு விடுதலையை தரும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இம்மட்டுமாக இவ்விதமாய் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சிலந்தி வலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவதாக. அவருடைய கை கால்கள் விடுவிக்கப்படுவதாக. பலவீனம் என்றதான சிலந்தி வலையில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலந்தி வலைகளிலிருந்து அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக. அழிவுக்குரிய திட்டங்களிலிருந்து வெளியே வருவார்களாக. ஆண்டவரே, தீமையின் திட்டங்களிலிருந்து வெளியே வருவார்களாக. தேவ திட்டமானது அவருடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ கரமானது இதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவீராக. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பற்றி எறிவீராக. தேவ சமூகத்து அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் இரவும் பகலும் பற்றி எறியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்து அக்கினியானது அவிந்து போகும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய சந்ததியை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவன் தாமே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பீராக. இந்த நாளில் நீங்கள் கொடுக்கிறதான எல்லா விடுதலைக்காக நன்றி. ஆண்டவரே, அந்த விடுதலை எங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எந்த விதமான சிலந்திகளும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தங்களுடைய வலைகளை பின்னி எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யாதபடிக்கு கர்த்தாவே ஆவியானவர் நீர் எங்களுக்காக எழுந்திருந்து இந்த நாளில் இந்த யுத்தத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. உங்களுடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.